வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ். இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மதுரை ஜி ஸ்கொயருக்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள இடம். இந்த இடம் வந்து கப்பலூர் பார்த்து போகிற ரோடு. அப்படியேவும் ஜி ஸ்கொயர் தெரியுது. இப்போ பிளாட் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜி ஸ்கொயரில். இதுதான் பிளாட் பிரிச்சுக்கிட்டு இருக்க இடம். இதில் லெஃப்ட் சைடில் காமிக்கிறது ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் பார்த்து போகிற ரோடு. இதில் நேர் ஆப்போசிட்டில் மொத்தம் 76 சென்ட் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. ரோடு ஃப்ரண்டேஜ் 100 அடி. இந்த ப்ளூ கலர் கல் தெரியுது இல்லையா, இதிலிருந்து இடம் ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ஹெச்பி பெட்ரோல் பல்க்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹெச்பி பெட்ரோல் பல்க்கு. அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கல்லுலேருந்து இந்த கல் முடிகிறது வரைக்கும் 100 அடி ஃப்ரண்டேஜோட ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, ஹைவே ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 76 சென்ட் இருக்குது. இதுக்கு நேராக வந்து ஜி ஸ்கொயர் இருக்கும். இந்த இடத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் ஜி ஸ்கொயர் இடம். இதில் உள்ளே போய் இப்போ நான் காமிக்கிறேன். மொத்தம் 76 சென்ட். ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்ரு. கப்பலூருக்கு வந்து 1.5 கிலோமீட்ரு வரும். கப்பலூர் சிப்காட்லேருந்து இது 1.5 கிலோமீட்ரு வரும். இதுதான் அந்த பனைமரத்தை ஒட்டி வரக்கூடிய இடம் வரைக்கும். அந்த ப்ளூ கலர் கல் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் காமிக்கிறேன். அந்த ப்ளூ கலர் கல் தெரியுது இல்லையா, அது ஃபுல்லாக. இதில் நேர் ஆப்போசிட்டில் ஹைவே இருக்குது. ஹைவேக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஜி ஸ்கொயர் இடம். இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.